சென்சார் போர்டு சில திருத்தங்களை பண்ணிருக்காங்க. இத்தனை சீனுக்கு மேல ஆக்ஷன் பிளாக் இருந்ததுன்னா அந்த படம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு திருத்தங்கள் பண்ணிட்டாங்க. அந்த திருத்தங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் சென்சார் வாங்கின படம் கூலி. ஆக்ஷன் படம் தான் இது. ஆக்ஷன் படத்துல நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸை கட் பண்ணீங்கன்னா ஸ்பீடு போயிரு வேண்டான்ட்டு அதை நீங்க ஏ கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. ஏ வாங்கினாலுமே இப்போ ஓவர்சீஸ் போறப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சார் இருக்கு. மலேசியாவுக்கு போச்சுன்னா மலேசியாவில் சென்சார் இருக்கு, யூஎஸ் போனா யூஎஸ்ல ஒரு சென்சார் இருக்கு. குறிப்பா வந்து அஜித்தை பிரைஸ் பண்ணி பேசினாரு. விஜய் அவர்களை பத்தி அவர் தொடவே இல்லை சார். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விஜயே வந்து ரஜினி ரசிகரா தான் இருந்தாரு. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பர்க்குள்ள நடக்கிற சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி படத்துல பிளாஷ்பேக் இருக்கு. ஏன்னா படத்தை எல்லாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 4-5 ஷாட் தான் இவரே வர்றாரு, ரஜினிகாந்தே வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ட்ரெய்லர் காட்டிலையும் வந்து கேரக்டர் ரிவீல் கிளிம்ஸ் தான். பாஷா ரேஞ்சுக்கு ஒரு பிளாஷ்பேக் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமா? பாஷா தளபதி எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. அக்காட் நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரைவிமர்சகர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களோட கூலி படம் விரைவில் திரை வரப்போகுது. ஸோ படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார். எப்படி இந்த மாதிரி ஒரு படத்துல வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்காரு, அதுவும் இல்லாம கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவரோட படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. எப்படி ஒத்து? ஆமா, சிவா அப்படிங்கிற படத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட இந்த படத்தை தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து அமீர்ஜான் டைரக்ஷன்ல கவிதாலயா டைரக்ஷன் பண்ண படம், ரொம்ப கவிதாலயா ப்ரொடியூஸ் பண்ண படம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல உள்ள இருக்கும். இப்போ இந்த படத்துக்கு ஏன் கொடுக்குறாங்கன்னா சென்சார் போர்டு சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இதுல. என்னன்னா ஆக்ஷன் ஹெவியா இருக்கிற படங்களுக்கு முதல்ல அடல்ட்ஸ் ஒன்லி படங்களுக்கு தான் ஏ கொடுப்பாங்க. இப்போ ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமா இருக்கிற படத்துக்கு ஏ கொடுக்க போறோம். ஆனா இதுக்கு முன்னாடி வந்து யூஏ கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஏ கொடுக்குறாங்க. இப்போ அதை வந்து சில திருத்தங்கள் பண்ணிட்டாங்க. சென்சார் போர்டினுடைய சட்ட திட்டங்கள்ல சில திருத்தங்கள் கொண்டு இத்தனை சீனுக்கு மேல ஆக்ஷன் பிளாக் இருந்ததுன்னா அந்த படம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு திருத்தங்கள் பண்ணிட்டாங்க. அந்த திருத்தங்கள் பண்ணி ஃபர்ஸ்ட் சென்சார் வாங்கின படம் கூலி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாங்கினா கூட கிடைச்சிருக்காது. அப்படிங்கிறது கூட இவங்க சில கட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லென்த்தியா வந்து சில கட்டுலாம் பண்ணிட்டுவாங்க, ஏ இல்லாம யூஏ கொடுக்கலான்னு சில கொடுத்துருக்காங்க. ஆனா வேணான்ட்டாங்க. வேண்டாம், ஏ இப்போ போகலாம். வந்து படம் வந்து கட் பண்ணோம்னா படத்தினுடைய அந்த ஸ்பீடு போயிடும். ஆக்ஷன் படம் தான் இது. ஆக்ஷன் படத்துல நீங்க ஆக்ஷன் சீக்வன்ஸை கட் பண்ணீங்கன்னா ஸ்பீடு போயிடும் வேண்டான்ட்டு அதை நீங்க ஏ கொடுங்கன்னு வாங்கிட்டாங்க. ஏ வாங்கினாலுமே இப்போ சேட்டலைட்ல போடுறப்ப அதுக்கு ஒரு சென்சார் பண்ணணும். அப்போ அதுக்கு பண்றப்ப என்னன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அவங்க வாங்கிடுவாங்க. ஏன்னா ஏ படம் ஏ சென்சார் உள்ள படத்தை சேட்டலைட்ல போட முடியாது, அதுக்கு ஒரு சிக்கல் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு சென்சார் பண்ணுவாங்க. இப்போ ஓவர்சீஸ் போறப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சென்சார் இருக்கு. மலேசியாவுக்கு போச்சுன்னா மலேசியாவில் சென்சார் இருக்கு, மிடில் ஈஸ்ட் போனா மிடில் ஈஸ்ட்ல ஒரு சென்சார் இருக்கு, யூஎஸ் போனா யூஎஸ்ல ஒரு சென்சார் இருக்கு. இந்த படங்களை அங்கே போட்டு பார்த்து அவங்க சென்சார் கொடுப்பாங்க. அங்கேயும் அந்த படத்துக்கு எந்த மேக்ஸிமம் பிரச்சனை வராது. அப்புறம் ஓடிடிக்கு இப்போ சென்சாரே தேவையில்லை, அவங்க அப்படியே ராவா இதை காட்டில ராவாலே அடிப்பாங்க. அப்படிங்கிறனால இது வந்து சென்சார் போர்டு சில திருத்தங்களை பண்ணியிருக்காங்க. அந்த திருத்தங்களில் முதல்ல வர்ற படம் கூலி. பட் ரஜினிகாந்த் அவர்கள் படம்னாலே வந்து குடும்பமா போய் பார்ப்பாங்க, குழந்தைங்களும் பார்ப்பாங்க. இந்த படத்துக்கு வந்து 18 வயசுக்கு மேல போய் பார்க்கணும் சார். லீகலா பார்த்தா 18 வயசுக்கு மேலதான் பார்க்கணும். பட் இன்னைக்கு அவருக்கு சின்ன சின்ன பசங்க ரசிகரா இருக்காங்க. அதான் பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஒரு 75 வயசு ஹீரோவுக்கு ஒரு 15 வயசு பையன் பெரிய ஃபேனா இருக்கிறான். 60 வயசுக்காரரும் ஃபேனா இருக்கிறாரு, 60 வயசுக்காரரும் ரஜினிகாந்துக்கு ஃபேனா இருக்கிறாரு, ஒரு 20 வயசுக்காரரும் ரஜினிக்கு ஃபேனா இருக்கிறாரு. அப்படிங்கும்போது நீங்க கேட்கறது 18 வயசுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுனால நமக்கு தமிழ்நாட்டை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பார்த்து அலோவ் பண்றது கிடையாது. நீங்க 18 வயசா குறைஞ்சிருக்கலாம், ரொம்ப குழந்தையா கூட்டு போறப்ப அங்க சிக்கல் வரும். எனக்கு ஒரு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறாங்க, ஒரு 10 வயசு குழந்தைய கூட்டு போறாங்க தேட்டருக்கு அப்படிங்கும் போது அங்க மால்ல வரும். மப்சல்ல வந்து அந்த மாதிரி பிரச்சனை வராது. அது ஒரு சிக்கல் தான். அதை எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. படத்தோட ட்ரெய்லர் மேல வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ஆனா ட்ரெய்லர் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ட்ரெய்லர் உண்மையிலே ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்னென்ன தேவையோ அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ரெண்டாவது வந்து அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. ஒரு நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. ரிவீல் பண்ணல. ரெண்டாவது ஒரே ஒரு பிளாக்ல இருக்க போர்ஷன் மட்டும்தான் இருக்கும் படத்துல. நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஹார்பர்க்குள்ள நடக்கிற சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி படத்துல பிளாஷ்பேக் இருக்கு. சத்யராஜுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, ரஜினிகாந்த் ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, சாங் இருக்கு, ஹீரோயின் இருக்காங்க. இது எதுவுமே ரிவீல் பண்ணல. ஏன்னா படத்தை எல்லாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரெய்லர்லயுமே ஒரு 3 நிமிஷம் ட்ரெய்லர்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஷாட் தான் இவரே வர்றாரு, ரஜினிகாந்தே வர்றாரு. மீதி எல்லாமே அந்தந்த கேரக்டரை ரிவீல் பண்றாங்க. அமீர் கானா பண்றாங்க, உபேந்திரா பண்றாங்க, சௌபினா பண்றாங்க, இந்த பக்கம் வந்துட்டு சத்யராஜ் பண்றாங்க. அந்த மாதிரி கேரக்டர் ரிவீல் தான் பண்ணிட்டு. இது வந்து எனக்கு யாரும் தெரிஞ்சு அது ஒரு ட்ரெய்லர் காட்டிலையும் வந்து கேரக்டர் ரிவீல் கிளிம்ஸ் தான். ஏன்னா அது ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. கதை தெரிஞ்சிடக்கூடாது, கதைக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு, ஒரு பிளாஷ்பேக் இருக்கு, இந்த மாதிரி எதுவுமே வந்துடக்கூடாதுங்க ரொம்ப தெளிவா பண்ணிருக்காங்க. அது ரெண்டாவது என்னன்னா
எல்லாரையுமே ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. நாம் நோட்டீஸ் பண்ண விஷயம் என்னன்னா ரொம்ப அழகா காமிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு பிரம்மாண்டம் தெரியுது. ரெண்டாவது அந்த ஒரு ஆக்ஷன் படம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் ஆக்ஷன் மைண்டோட வாங்க படம் ஆக்ஷன் படம் பார்க்கறதுக்கு மாதிரியான ஒரு மூட் கிரியேட் பண்றாங்க. அனிருத்தோடைய RRR இருக்கட்டும், நிறைய குட்டி குட்டி பிஜிஎம் மாதிரி போட்டிருக்காரு, பிஜிஎம்லேயே ராப் மாதிரி போட்டிருக்காரு, போட்டோகிராஃபி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு. சிலருக்கு அது வந்து என்ன பிடிக்காத இருக்கிறவங்க வேற வேற ரசிகர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ட்ரெய்லர் எண்ட் ஆகும்போது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி ஒரு இதுல நெகட்டிவ் ஷேட்ல காட்டுறாங்க. ஸோ உண்மையிலே வந்து பாஷா ரேஞ்சுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த படத்துல அதை காட்டிலும் பெட்டராகவே ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. பாஷா தளபதி எல்லாம் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு. கண்டிப்பா அது வந்து எல்லாரும் ரஜினிகாந்த் அதை பேசியிருந்தாரு, ரொம்ப எல்லாரையுமே நானும் அவரை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஸ் உள்ள இருக்குல்ல. எப்பவுமே வந்து அவரோட படத்தை தாண்டி அந்த படத்துல அவர் பேச போற ஆடியோ லான்ச்ல அவரோட ஸ்பீச்சுக்குன்னு தனியா ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்க சார். பயங்கர மோட்டிவா இருக்கும், நிறைய நகைச்சுவையா பேசுவாரு, அர்த்தமாவும் பேசுவார். ஸோ உண்மையிலே இந்த வாட்டி அவர் பேசின ஸ்பீச் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்லை, உண்மையிலே வந்து ஒரு எப்பயுமே யதார்த்தத்தை பேசுவார். மேடை பேச்சுல எப்படின்னா ரெண்டு விதமா இருக்கு. நான் பேசுறேன் நீங்க கேளுங்க அப்படின்ற ஒரு ஸ்டைல், நம்ம பேசுவோங்கிறது ஒரு ஸ்டைல். ஏறக்குறைய ரஜினிகாந்த் ரெண்டாவது கேட்டகரி தான். நாம பேசுவோம் வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுவாரு. பாத்தீங்கன்னா நான் வந்து ஓல்டு மாடல் வண்டிங்க, ஏகப்பட்ட பார்ட்ஸ் போயிடுச்சு, இனி ஆடெல்லாம் வச்சுக்காதீங்க நான் கேட்டேன். அதெல்லாம் வந்து என்னன்னா ஆடியன்ஸை தன்னோட கனெக்ட் பண்றது, அந்த ஒரு வசீகரம் இருக்குது. சில பேர் பக்கம் பக்கமா மனப்பாடம் பண்ணிட்டு போய் கவிதை நடைகளை அப்படி பேசுவாங்க, அது பெருசா ஒட்டாது. அது சிலருக்கு ஒட்டும், சிலருக்கு ஒட்டாது. இந்த யதார்த்த பேச்சு அப்படிங்கிறது வந்து என்னன்னா அவங்களுக்கு கனெக்ட் ஆகும் ஈஸியா. அப்படி நேரடியா மக்கள்கிட்ட பேசுறதுன்னு எல்லாருடைய மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயத்த அவர் பேசுவாரு. ஏத்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறவங்க வந்து கமெண்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்கு முன்னாடி இவர் கமெண்ட் பண்ணிக்குவார், தன்னையே கமெண்ட் பண்ணிக்குவார். அது ஒரு பெரிய விஷயம். நிறைய விஷயங்களை அங்க பேசினார். அந்த மாதிரி தன்னை ஒரு வயசானவன் தான் அப்படிங்கிறத பேசி, எனக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்குன்னு பேசினாரு. அப்புறம் வந்துட்டு குறிப்பா வந்து அஜித்தை பிரைஸ் பண்ணி பேசினாரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு நடிகரை வந்து அந்த இடத்துல பாராட்டி பேசுறதுங்கிறது வந்து அவருக்கு கோட் பண்ணி பேசுறது உண்மையில் பெரிய விஷயம். அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனியா பிடிக்கும். அஜித்தை வந்து என்னன்னா தன்ன மாதிரியே வந்து சுயம்பா வந்து ஆளு, எந்த பின்புலமும் இல்லாம வந்து உருண்டு பிறண்டு பல பிரச்சனைகள் தாண்டி இன்னைக்கு ஒரு இடத்துல நிற்காரு. அப்படிங்கும்போது அஜித்துக்கு மேல ஒரு தனியான ஒரு பாசம் இருக்கு. இல்ல பல இடங்கள் அஜித்துக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு, பல விஷயங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காரு. சில சிக்கல்லாம் வர்றப்ப அஜித்துக்கு நிறைய உதவிகள் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களை பத்தி அவர் தொடவே இல்லை சார். ஏன்னா லோகேஷ் ஒரு படத்தை வந்து லைனா சொல்லிட்டு இருக்கோம், மாநகரம், கைதி, விக்ரம் சொல்றாரு, ஆனா மாஸ்டர் சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி லியோவும் அப்படி ஸ்கிப் பண்ணிட்டாரு, டைரக்டா கூலிக்கு வந்துட்டாரு. என்ன பிரச்சனை அவங்க ரெண்டு பேருக்கு? இல்ல பிரச்சனைனா அந்த ரசிகர் மத்தியக்குள்ள தேவையில்லாம சொன்னா அது ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா சமீப காலமா அவர் வந்து ரொம்ப காக்கா கழுகுன்ற மாதிரி ரொம்ப போயிருச்சு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்றது, அவ்வளவு பெரிய உயரத்துல இருக்கக்கூடிய நடிகரை வந்து போற போக்குல வந்து இவங்க அவருக்கு ரேஞ்சுக்கு இறங்கி பேச கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இருக்கத்தானே செய்யும். அவரும் சோசியல் மீடியா பார்க்காம இருப்பாரு. சரி, அதை வந்து பேச வேண்டாம், நாங்க வந்து போயிருவோம். நம்ம என்ன 50 வருஷமா ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்குங்கிறதே உலகத்துல ஒரு பெரிய சாதனை. எனக்கு தெரிஞ்சு உலகத்துல எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு சாதனை. 20 வயசுல ஒருத்தர் ஹீரோ ரசிகரா இருக்கிறான், 60 வயசுல ஒருத்தர் ரசிகரா இருக்கிறான், 50 வருஷமா ஹீரோவா இருக்காரு, 50 வருஷமா நம்பர் 1 இடத்துல இருக்காரு, 50 வருஷமா நம்பர் 1 பிசினஸ்ல இருக்காரு. 560 கோடி ரூபாய்க்கு இந்த படம் பிசினஸ் ஆயிருக்கு, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் எந்த யாரு சாதனை பண்ண போறாங்க? நீங்க அவ்வளவு பெரிய 50 வருஷமா இருக்கிறவரை வந்துகிட்டு நீங்க வந்து திருப்பி கூட்டு வந்து வச்சுக்கிட்டு விஜய் விஜய் கூட அவரை கம்பேர் பண்ணி பேசுறது, விஜய்க்கு ஈக்குவலா பேசுறதுங்கிறதே பெரிய அசிங்கம். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா விஜயே வந்து ரஜினி ரசிகரா தான் இருந்தாரு. அண்ணாமலை தம்பின்னு பாடுவாரு, ரஜினி ரசிகராவே காமிச்சுக்கிட்டு தான் வந்தாரு சினிமாக்குள்ள. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல தான் போட்டியாளருங்க அப்படிங்கிற மாதிரியான இவங்க ஒரு ரசிகர்கள் மத்தியில் ஒரு இருந்தது. அதை அவர் தவிர்க்கிறாரு. என்னையே வந்து அவரோட போட்டியாளர் நினைக்காதீங்க, அதுவே எனக்கு பெரிய இழுக்குன்னு தானே பார்ப்பாரு. இவ்வளவு பெரிய சாதனையாளரை கொண்டு போயிட்டு அவருடைய அனுபவம் கூட விஜயோடைய வயசு இருக்காது. அப்படிங்கும்போது அதையும் வந்து அவங்க கொண்டு வந்து அவரோட கம்பேர் பண்ணி இவங்க போட்டியாளரை பேசுறப்போ தேவையில்லாத சர்ச்சைகளா வரும் அப்படின்னு அவாய்ட் பண்றாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட வந்து அந்த ஒரு மனசு வேற யாருக்கிட்ட இல்லைன்னு சொல்லலாம் சார். ஏன்னா அவர் வந்து பேசும்போது தன்னை தாழ்த்தி பேசுறாரு, அவரே கலாச்சிக்கிறாரு, நான் இப்படிதாங்க அப்படிதாங்க அப்படின்றது. அண்ட் பழச மறக்காம இருக்காரு சார். நான் வந்து அந்த வயசுல வந்து கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ இல்லை கண்டக்டர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதோ என் நண்பன் தான் வந்து அவனோட செயினை எடுத்து கிட்டத்தட்ட குசேலன் படத்தோட சீன் வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு, அப்படி கொடுத்தாரு, அதனால தான் நான் இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழச மறக்காம இருக்காரு. இன்னைக்கு எவ்வளவு நடிகர்கிட்ட அந்த பழக்கம் இருக்கு? நடிகர்கள்ட்ட மட்டும் கிடையாது, பொதுவா மக்கள் மத்தியிலேயே இன்னைக்கு வந்து பழசை முதல்ல மறக்கிறது, பழைய கதைகள் தெரிஞ்சவன முதல்ல கட் பண்றது, அது சினிமாவில் அதிகமா நடக்கும். என்னோட ரூம் மட்டும் இருப்பான், நான் ஹீரோ ஆயிட்டான் அப்படின்னோடனே முதல் வேலையை பார்த்தீங்கன்னா அவன் தான் கட் பண்ணுவாங்க. நம்மளுடைய அந்தரங்கள் தெரிஞ்சவன முதல்ல கட் பண்ணு அப்படின்னு நினைக்கிறப்ப ரஜினிகாந்த் மாதிரி சில நடிகர்கள் இருக்கிறாங்க, சில பேர் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து அவங்களை அப்படியே கடைசி வரைக்கும்
கூட கொண்டு வர்றது, டிராவல் பண்றது. ரஜினிகாந்த் 2 படம் வந்து பண்ணார். 2 படம் வந்து நண்பர்களுக்காக பண்ணார். ஒரு படம் வள்ளி, அவருடைய ஓன் ப்ரொடக்ஷன்லயே ஆரம்பிச்சு அவருடைய ஃப்ரெண்ட் நடராஜுக்காக டைரக்ஷன் கொடுத்து அது வருமானத்தை வச்சு ஒரு படம் பண்ணார். இன்னொரு படம் பாண்டியன். பாண்டியன் படத்துக்கு என்னன்னா கிட்டத்தட்ட 25 படம் எஸ்பி முத்துராமன் கூட பண்ணியிருக்காரு. அப்ப எஸ்பி முத்துராமனுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கு. கேபி விநாயகன் கேமராமேன், முத்தப்பா மேக்கப் மேன் அப்படின்னு ஒரு பெரிய டீம் இருக்காங்க. இவங்க எல்லாம் 25 வருஷமா அவருடைய டிராவல் பண்றாங்க. இவங்களுக்கு ஒரு படம் பண்ணணும், இவங்களுக்கு ஏதாவது செட்டில் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஏவியும் ஒரு படம் கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த படத்துல வர்ற என்னுடைய சம்பளத்தை வந்து நான் நடிச்சு கொடுக்குறேன், சம்பளத்தை வந்து அப்படி நீங்க பிரிச்சு அந்த 25 டெக்னீஷியன்ஸ் கொடுத்துருங்கன்ட்டார். 25 பேர், 25 பேர் கூட வராது, 20 பேருக்குன்னு நினைக்கிறேன். மேக்கப் மேனு, கேமராமேனு, ஹேர் ட்ரெஸ்ஸரு, அவரை எஸ்பி முத்துராமன் டீம்ல இருக்க எல்லாருக்குமே அந்த சேலரியை வர்ற வருமானத்தை எடுத்து பிரிச்சு கொடுத்துருங்கன்ட்டார். அப்படி பண்ண படம் தான் பாண்டியன். அந்த மாதிரி நிறைய தன்னுடைய டிராவல் பண்ணார். வி.ஏ. துரைன்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர் எஸ்பி முத்துராமனுக்கு. அவர் தான் என்னம்மா கண்ணு, பிதாமன் படத்தோட ப்ரொடியூசர். அவர் என்ன பண்றாரு, அவர் படம் எடுக்கிறாரு, நஷ்டமாகி போறது, ரொம்ப இதாக போனோடனே அவர் வந்து பாபா படத்துக்கு எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசராக வைக்கிறார், அவருடைய சொந்த படத்துக்கு. அதுக்கு பிறகு நீங்க எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ஒரு கல்யாண மண்டபம் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் பைரவி படத்துக்கு கதை வசனமா எழுதின கலைஞானம் இப்பயும் உயிரோட இருக்கிறார். அவர் ஒரு மேடையில வந்து வாடகை வீட்டில் தான் இருக்காரு. ரஜினிகாந்த் இருக்கிறாரு, பலரும் இருக்கிறாங்க. அவர் வந்து மேடையில வந்து அவரை வந்து வாடகை வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே இவர் டக்குன்னு அதே மேடையில இருந்து சின்ன பண்ணாரா, நான் வந்து உங்களுக்கு வீடு வாங்கி தரேன்னு சொன்னது மட்டும் இல்லாமல் வாங்கி கொடுத்தாரு. 1.25 கோடி ரூபாய்க்கு ஒரு ஃபிளாட்டை வாங்கி கொடுத்துருக்காரு. இப்பயும் அந்த ஃபிளாட்ல அவர் இருக்கிறார், இன்னும் அவர் உயிரோட இருக்காரு. இந்த மாதிரி நிறைய உதவிகள். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, சக கலைஞர்களை பாராட்டுறது. இன்னைக்கு ஒரு புது டைரக்டர் படம் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே அவனுக்கு போன போட்டு அந்த என்னம்மா படம் பண்ணிருக்கீங்க, எனக்கு ஒரு கதை சொல்லுங்க, போன் பண்ணி பாராட்டி அவங்களை வீட்டுக்கு வர வச்சு அவங்களை ஹக் பண்ணி, இதனால ஒண்ணுமே கிடையாது. அவருக்கு என்ன கிரீடமா கொடுத்துட போறாங்க? அந்த பண்பு இருக்குல்ல, அந்த அவருக்கு வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டார்ல. இது வந்து பாலச்சந்தர் வந்து கத்துக்கிட்டு. பாலச்சந்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு படம், ஒரு புது டைரக்டர் படம் பண்ணிட்டாங்க, புதுசா ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்கன்னா உடனே ஒரு லெட்டர் எழுதுவார். படம் வந்து நான் பார்த்தேன், இந்த சீன்லாம் ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க, அது சூப்பரா இருக்குன்னு எழுதி ஃப்ரீயா இருக்க வாங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு ஒரு மரியாதை பண்ணுவார். இது ஒரு பெரிய பண்பு. நம்ம நேயர்களுக்காக நிறைய சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.